பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேத புஸ்தகத்திலே 34வது சங்கீதம் 7வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனுக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளை தேவன் அவர்களை விடுவிப்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேத புஸ்தகத்தில் 2 ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம் முதல் வாசிக்கும் பொழுது, எலிசா என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எலிசா என்கிற தேவ மனிதனை சீரியாவின் இராணுவம் வளைந்து கொண்டு அவரை பிடிப்பதற்காக வந்தது. அதிகாலை வேளையிலே எலிசாவுடைய வேலைக்காரர் வெளியிலே வந்து பார்க்கும் பொழுது, அந்த இராணுவம் வளைந்து நிற்பதை கண்ட பொழுது எலிசாவிடத்தில் போய் சொல்லுகிறார், ஐயோ எஜமானனே, இந்த சீரியாவின் இராணுவம் அந்த வளைந்து நிற்கிறது, என்ன செய்வோம் என்று சொன்ன பொழுது, எலிசா என்கிற தேவ மனிதன் அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், நீ இதற்குள்ளும் கவலைப்பட வேண்டாம், அவர்களோடு கூட இருப்பதை பார்க்க நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்று சொல்லி ஒரு சிறிய ஜெபத்தை எடுக்கிறார். கர்த்தாவே, இவன் கண்களை திறந்திருந்தோம் என்று சொன்ன பொழுது கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். அந்த மலை முழுவதும் தேவனுடைய சேனைகளாய் சூழப்பட்டிருப்பதை, அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரைகளுமாய் நிற்பதை அந்த வேலைக்காரன் கண்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக மாறும் பொழுது எப்பேற்பட்ட போராட்டங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் உங்களை தம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி நீங்கள் திகைத்திருக்கிறீர்களா? ஒரு பாதுகாப்பற்ற ஜீவிதத்திலே நீங்கள் காணப்படுகிறீர்களா? எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், எலிசா என்கிற தேவ மனிதனை எப்படி தம்முடைய தூதர்களை வைத்து பாதுகாத்தாரோ அவனமாக உங்களையும் கர்த்தர் அவன் தூதர்களை அனுப்பி பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.